இந்த தற்கூரிகள்லாம் வந்து உதவாநிதி போன்ற தற்கூரிகள்லாம் தண்டம் வந்து கால்ஷீட்டுக்காக இயங்கி கொண்டிருந்த ஸ்டாலினுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் என்பதை கடந்து வேற என்ன தகுதி இருக்க முடியும் உதவாநிதிக்கு? ஒன்றும் கிடையாது. அப்படின்ற நிலையில தன்னுடைய கால்ஷீட்டுக்காக இயங்கி கொண்டிருந்த இந்த நபரெல்லாம் இன்னைக்கு வந்து மொத்த திரைத்துறையும் கபலீகரம் பண்ணி கையில் எடுத்து வச்சு பார்க்கறதுன்னா தன்னுடைய திரைப்படங்கள் வெளிவராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. நீங்கள் வெளித்தோட்டத்தில் பார்ப்பீங்க, ஒரு படம் வெளியில் வருது அப்படின்றத பார்க்குறீங்க. ஒரு படம் வெளியில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மாதங்கள். ஒரு சாதாரண ஒரு திரைப்படம், ஒரு ஸ்டாரோட ஒரு திரைப்படம் வரணும்னாக்க, அதுவும் சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் போகிறது கூட இருக்கு. பட் அந்த திரைப்படம் வெளியில் வரதுக்கு ஒரு 7லேருந்து 8 மாதங்கள் ஆகுதுன்னு வைங்க. இப்போ 8 மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்க்குறீங்க. ஆனால் 8 மாதங்களில் 1 வருஷத்துக்கு முன்னாலே அந்த மார்க்கெட் என்னன்றது முடிவாயிடும். அப்படி முடிவாகும் பொழுது விஜய்ங்கிற நபரை முடித்து விட வேண்டும், அவருடைய மார்க்கெட்டை இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்றதான் 2021 இவங்க திட்டம் போடுறாங்க. இதற்கு மாற்றாக சிவகார்த்திகேயன் போன்றவர்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. அதை விஜய் உள்வாங்கிக் கொள்கிறார், அவர் புரிந்து கொள்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் இந்த குடும்பத்தை தாண்டி வர முடியுமா? தமிழ் திரையுலகத்துல எவ்வளவோ முன்னணி தயாரிப்பாளர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க.